எல்லாத்தையும் முக்கியமாக எடுத்துக்கணும். வெறும் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி மட்டும் ஓடுனீங்க, ஒரு நாள் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் உங்கள் கையில் இருக்கும். ஆனால் அனுபவிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். கொரோனாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடு இருந்துச்சு, கார் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஒரே ஒரு சிலிண்டர் இல்லாமல், ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் ஜனங்க அலைஞ்சாங்க. அத்தனை பேருக்கிட்டையும் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஐசியூவில் ஒரு பெட்டு கிடைக்காம அலைஞ்சாங்க ஜனங்க ஹாஸ்பிட்டலில். நீங்கள் திருப்பியும் சொல்கிறேன், இன்னைக்கு உலகம் வேறொரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிசாசு உங்கள் கண்ணுக்கு அதை மறைக்கிறான். இப்போ அவங்க உலகம் முழுக்க சைன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மேக்கு அப்புறம் உலகளாவிய பல மாற்றங்கள் நடக்கும். இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எல்லா நாடுகளும் எங்ககிட்ட அக்ரிமெண்ட் பண்ணுங்க. என்ன அக்ரிமெண்ட்? நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் நீங்களும் உங்கள் நாடும் உங்கள் நாட்டு மக்களும் கீழ்ப்படிவீர்கள் என்று சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க.